ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 13th August 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, யூஎஸ் மார்க்கெட் இதுக்காக ரேலி ஆச்சுது, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 208 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ அந்த ஹிண்டன்பர்க் ரீசெண்ட் ரிப்போர்ட்டோட இம்பேக்ட் தான் தெரியுது மார்க்கெட்டில். ஆனால் இப்போது கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 61 பாயிண்ட் வந்து ப்ளஸில் காட்டுச்சு. மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா இப்போ பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆகிருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டாப் கெய்னர்ஸில் டைட்டன் கம்பெனி வந்து ஃபஸ்ட் இருக்குது, 62 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பிரபுதாஸ் லீலாந்தர் புரோக்கர் வந்து பை கால் கொடுத்துருக்குறாங்க டைட்டன் கம்பெனிக்கு. ஸோ அதோட இம்பேக்டில் டைட்டன் கம்பெனி ரேலி ஆகிருக்குது. அப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து 87 பாயிண்ட் ரேலி ஆகி டாப் கெய்னர்ஸில் செகண்ட் இருக்குது. அதோட Q1 ரிசல்ட் வந்துருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் 83% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 305 crore இருந்துச்சு அதோட ப்ராஃபிட்டு. அப்புறம் டாக்டர் ரெட்டிஸ் லேப் வந்து 61 பாயிண்ட் ரேலி ஆகி டாப் கெய்னர்ஸில் தேர்ட் இருக்குது. ரீசெண்டாக வந்து எஸ்டர்டே வந்து ஃபால் ஆச்சுது டாக்டர் ரெட்டிஸ் லேப், யூஎஸோட எஃப்டிஓட ஒரு நடவடிக்கைனால. இப்போ மறுபடியும் வந்து கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் ஃபஸ்ட் வந்து பிபிசிஎல் இருக்குது. பிபிசிஎல் வந்து 52 வீக் ஹைக்கிட்ட இருந்துச்சு. அதனால் ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்திருக்குது. ஏன்னா 2 நாளாக கொஞ்சம் ரேலி ஆச்சுது. ஸோ இப்போ ப்ராஃபிட் புக்குனால விழுந்திருக்குது. அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 56 பாயிண்ட் விழுந்து டாப் லூசர்ஸில் செகண்ட் இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து எம்எஸ்சிஐயில் வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வெயிட்டேஜ் வந்து கம்மியாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இன்னும் அதிகமான வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் கேஷ் இன்ஃப்ளோ வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு மார்க்கெட்டு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தில் தான் இருக்குது. அதாவது பெரிய அளவுக்கு ப்ராஃபிட்ஸ் அது வந்து ரீசெண்ட் டேஸில் கொடுக்கல. ஸோ அதனால் இந்த எம்எஸ்ஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இதோட வெயிட்டேஜை எம்எஸ்ஐ இண்டெக்ஸில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடாக என்ன நடந்துச்சுன்னா அவங்க வந்து வெயிட்டை வந்து நினச்சதை விட கம்மியாக தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து டிசப்பாயின்மெண்ட்டில் அந்த அளவுக்கு விழுந்திருக்குது. அப்புறம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பார்த்திங்கன்னா டாப் லூசர்ஸில் தேர்ட் இருக்குது, ஒரு 84 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. அதுவும் 52 வீக் ஹைக்கிட்ட இருந்துச்சு, ப்ராஃபிட் புக்குனால் விழுந்திருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2107 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. 2வது கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஹிண்டன்பர்க்கோட ரீசெண்ட் ரிப்போர்ட்டோட இம்பேக்டில் தான் அவங்க செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் டிஎஸ் பார்த்திங்கன்னா எப்போவும் அவங்க எஃப்ஐஎஸ் செல் பண்ணுற அளவுக்கு ஈக்குவலாக பை பண்ணுவாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை வந்து அந்த அளவுக்கு அவங்க பை பண்ணல. 1240 crore மட்டும்தான் பை பண்ணியிருந்தாங்க. ஆனால் 8வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பை செல் கடையில் இருக்கிற இந்த டிஃப்ரென்ஸு தான் நெட் பார்த்தோம் அப்படின்னா நெட்டாக ஒரு 800-900 பாயிண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ இதுதான் மார்க்கெட் இந்த அளவுக்கு சரிஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சுது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 408 பாயிண்ட்டும், S&P 500 ஒரு 90 பாயிண்ட்டும், நாஸ்டாக் வந்து 407 பாயிண்ட்டும் ரேலி ஆகிருக்குது. அங்கே வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துச்சு, ப்ரொடியூசர் ப்ரைஸஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இன்ஃப்ளேஷன் டேட்டா. அது வந்து நினச்சதை விட ரொம்பவே சாஃப்டாக வந்துருக்கிறதுனால யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே நல்ல ரேலியை கொடுத்துச்சு. ஸோ யூஎஸில் இருந்த அந்த ஒரு நெகட்டிவிட்டி வந்து கொஞ்சமாக போய் யூஎஸ் மார்க்கெட்டில் இருந்த அந்த நெகட்டிவிட்டி கொஞ்சமாக அகண்டு இப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சமாக பாசிட்டிவ் டெரிட்டரியில் ரேலி ஆகிட்டுருக்குது. ஸோ இது வந்து குளோபலாகவும் மற்ற மார்க்கெட்ஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட்லேயும் கொஞ்சம் ரெக்கவரி, அதாவது இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்னால வந்த இம்பேக்ட் வந்து பெருசாக இல்லைன்னா நம்ம மார்க்கெட்லேயும் ரெக்கவரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.